எல்லாருக்குமே குட் மார்னிங். நான் தான் உங்கள் சேகர் ஜானு. வெல்கம் டு சேகர் ஜான் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி வந்து ஒரு சின்ன மணி விளாக் தான். காலையிலே சோறு வடித்து போட்டாச்சு. அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்காரர் வந்து பேங்குக்கு போனோம் அப்படின்னாங்களா, அதனாலேயே சீக்கிரமாக சோறு வச்சாச்சு. அதுக்கப்புறம் அப்படியே வெண்டைக்காய் கட் பண்ணி வேகமாக அப்புறம் பருப்பு குழம்பு தான் வச்சேன். எங்கள் ஊர் பருப்பு குழம்பு தூத்துக்குடி ஸ்டைலில் செம்மையாக இருக்கும். அதாவது எல்லா பருப்பு எல்லாத்தையும் ஒன்றா வேக போட்டுட்டு லாஸ்ட்டில் புளி கரைச்சி ஊற்றணும். ஆனால் இன்றைக்கி நான் ஊற்றலை. புளி கரைச்சி ஊற்றணுன்னு வைங்களாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் குக்கரில் வச்சேன்னு வைங்களாம் புளி கரைச்சி ஊற்ற மாட்டேன். இப்போ பாத்திரத்தில் நம்ம சும்மா அப்படியே வேக வச்சு செஞ்சோன்னு வைங்க, அப்போ வந்து புளியை கரைச்சி ஊற்றுவேன். புளி கரைச்சி ஊற்றினோன்னா அப்படி புளி கரிப்போட ஒரு டேஸ்ட் வரும், செம்மையாக இருக்கும். எங்கள் ஊரில் ஒரு பானைனாலும் எங்கள் அம்மா காலையிலே ஒரு பானை நிறைய குழம்பு வைக்கிற இந்த குழம்பு தான். ஏன்னா எங்கள் வீட்டில் 5 பொம்பளை பிள்ளைகள் 2 பையன். அப்போ எவ்வளோ பேருக்கு சோறு குழம்பு வைக்கணும். எங்கள் அம்மா காலையிலே ஆனால் வெள்ளிக்கிழமை ஆனால் பருப்பு குழம்பு தான். ஒரு பானை நிறையா நல்ல பருப்பு வேக போட்டு பாதி பருப்பு துவரம் பருப்பு போடுவாங்களா, பாதி பருப்பு வந்து ரேஷன் கடை பருப்பு தான் போடுவாங்க. போட்டு மலமலன்னு வேக வச்சு புளியை கரைச்சி ஊற்றி ஒரு 2 இறக்கி வச்சிடுறது தான் காலையில் இருந்தான்ல. அதுக்கப்புறமா எங்கள் வீட்டுக்காரன் வந்தாங்க, அவங்களுக்கு சாப்பாடு போட்டு கொடுத்தேன். அப்புறமா நானும் சரி குளிச்சுட்டு கிளம்பிட்டேன். பிள்ளைங்க குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு தான் இருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து எங்கள் அத்தை மகா வீட்டில் வந்து சண்டே கிளாஸ் நடத்துனாங்களா, அந்த சண்டே கிளாஸ்க்கு போயிட்டு வந்தோமா. போயிட்டு இன்றைக்கி வந்து இன்னையோட சண்டே கிளாஸ் முடிஞ்சிட்டு. பிள்ளைங்களுக்கு வந்து என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். நல்ல பென்னு, அதுக்கப்புறம் இந்த பாக்ஸு ஸ்நாக்ஸ் போட்டு வைக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும். நல்ல பாக்ஸு, அதுக்கப்புறம் 2 பென்சிலு இந்த மாதிரி கொடுத்தாங்க பார்த்துடுங்க. சூப்பராக இருந்துச்சு. அதனால் அதை எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். இதில் வேறு இவங்க 3 நாள் சண்டே கிளாஸ்க்கு போனதுக்கு இவங்களுக்கு சர்டிஃபிகேட் வேறு கொடுத்துருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. பிள்ளைகள் நல்லா வசனம் சொல்லிவிட்டு நல்லா படிச்சுட்டு வந்துருச்சு பார்த்துடுங்க. அதனால் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பேங்குக்கு போய்ட்டு அப்படியே வர்ற வழியில் கொஞ்சம் தர்பூசணி வாங்கிட்டு வந்தோம். தர்பூசணி வாங்கிட்டு வந்து பிள்ளைங்க எங்கள் வீட்டுக்கார் வேண்டாம், சின்னதாக இருந்தால் உள்ள இனிப்பு இருக்குமா இல்லையே தெரில, வேண்டான்னாங்க. நான் வேறு ஏற்கனவே 2 நாளாக தர்பூசணி டெய்லி வாங்கினோமா, இன்றைக்கி வாங்க கொஞ்சம் பிடிக்கலை. சரி அதனால் கொஞ்சம் சின்னதாக வாங்கிட்டு வந்தேன். அது வந்து ஃபஸ்ட்டு பீஸ் வெட்டினே ஒன்றுமே பழுக்கலை, அப்படியே ஒரு காயாக இருந்துச்சு. ஐயோ தேவையில்லாத வேலை பார்த்துட்டோமோ அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறம் அடுத்த பீஸ் கீரை போட்டேன். நேராக வெட்டி பார்ப்போம் அப்படின்ட்டு. இந்த பாருங்கள், இதுலேயுமே கொஞ்சம் சிம்பிளாக தான் கலர் இருக்குது பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் நேராக வெட்டி பார்த்தே சூப்பராக இருந்துச்சு உள்ள கலரு. அதுக்கப்புறம் நல்லா சாப்பிட்டு பார்த்தே நல்லதாக இருந்துச்சு. இதுக்கு மேலே என்ன வேணும், இனிப்பு இருந்தால் பத்தாதா என்ன. சரி போதும். அந்த பழம் வந்து 2 கிலோ தான், 40 ரூபா தான். போதாதான் அந்த 40 ரூபா பழத்துக்கு அப்படின்னு நினச்சிட்டு தின்னாச்சு அவ்வளோ வரும் சேர்ந்து. அதுக்கப்புறம் நீங்களும் அந்த பழம்லாம் வாங்கி சாப்பிட்றீங்களா, வாங்கி சாப்பிடுங்க. ஏன்னா வெயில் அதிகமாக இருக்குது. எப்போ போனாலும் வாங்கி சாப்பிடுங்க, காசு கணக்கு பார்க்காதீங்க, ஓகேவா. சும்மா கொஞ்சமாக வாங்கி சாப்பிடலாம் என்ன எல்லாருமே. அவ்வளோதான், பாய். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேங்கிறீங்க, ஓகேவா. பாய், தேங்க்யூ ஸோ மச்.